இந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பைக் கார் இல்லாமல் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேரால் யோசிக்க முடியல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு 20 இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக் கார் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க மாதிரி. அது வரைக்கும் இருந்த நிறைய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பஸ் ஆட்டோங்கிறதே வந்து ஒரு வகையில் லக்ஸரி மாதிரி இருந்தது. இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய அதர் சைடுன்னு ஒன்று இருக்குது. 2012க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன்ஸ் கொடுக்கறது, இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் அப்படிங்கிறதும் சைட் பை சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அப்படியே எல்லாரும் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த பிளானெட்டில் நம்ம என்ன விட்டுட்டு போக முடியும்? நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்ம அனுபவித்த மாதிரி இந்த ஒரு பிளானெட்டில் எல்லா விஷயமும் அனுபவிக்கணும்னாக்கா நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி தான் தீரணும். அந்த கண்ட்ரோலுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து மைண்ட்ஃபுல் மினிமலிசம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா நாங்கள் ஒரு 8 இயர்ஸாக டிவி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாமல் இருக்கோம். இது ஃபஸ்ட்டு டிவி விட்டப்போ வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி ஒன்று ஓடுதுன்னா மீதி யாருமே பேச மாட்டோம். டிவி ஓகே, என்டர்டைன்மெண்ட்டு. ஃப்ரிட்ஜு ஏன் வேணான்றீங்க? அது சிஎஃப்சின்னு ஒரு இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு ராக்கெட்லேருந்து போகிற ஒரு பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியோ அந்த மாதிரி வீடுகள் லெவல்லேருந்து போகிற ஒரு பெரிய பொல்யூஷன் எதுனாக்கா அது சிஎஃப்சி தான். நம்ம இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே தெரியணும் இதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்குது அப்படிங்கிறது. பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது யாருமே சொல்லலை, இன்றைக்கி தான் அந்த அவேர்னஸ் வருது. அந்த மாதிரி இதுக்கும் நாளைக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் என்னென்ன விஷயங்களை இழந்திருக்கோன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட்.